1 இல்ல, 2 இல்ல. ஒட்டுமொத்தமா 12,00,000 மத்திய அரசு ஊழியர்கள் Zohoவுக்கு மாறியிருக்காங்க. இத்தன நாளா அவங்களுடைய அஃபிஷியல் கான்வர்சேஷன்க்கே ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் அதையும் தாண்டி வெளிநாட்டு டெக் ஜெயண்டான Microsoft மாரியான நிறுவனங்கள நம்பி இருந்திருக்காங்க. Gmailம் இதுல இருந்திருக்கு. இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த மாத்தணும், டேட்டா சாவர்னிட்டிய கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா Zoho மெயில் பிளாட்ஃபார்ம அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த மத்திய அரசு ஊழியர்கள், அதாவது 12,00,000 மெயில் ஐடிய நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்பான சுதேசி பிளாட்ஃபார்ம் Zohoவுக்கு மாத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. Zohoவ பொறுத்தளவுக்கு அது தமிழ்நாட்டு நிறுவனம். அதையும் தாண்டி நம்மளுடைய ஒட்டுமொத்த மத்திய அரசு ஊழியர்களும் இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்துதாங்க அப்படின்றது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமைமிகு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஆத்ம நிர்பர் பாரத், செல்ஃப் ரிலையன்ஸ் பாரத் அப்படின்றத நோக்கி இந்தியா பயணிக்கும் போது அதனுடைய ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா Zohoவினுடைய எல்லா அப்ளிகேஷன்ஸும் அமைஞ்சிருக்கு. Zoho மெயில அரட்டை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள Zohoவே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தினாலே ஒட்டுமொத்தமா இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள சார்ந்து இருக்கிறத தவிர்க்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட வல்லுனர்களால சொல்லப்படுது. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓஹோ! அப்படியா? ஆமாடே.